வர 13ஆம் தேதி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான நாள். விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. அது ஏகாதசி திதியோட சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரவாரத்தோட நம்மளுக்கு சேர்ந்து வருது. மூல நட்சத்திரம். இத்தனை அபூர்வமா ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வெற்றி. வாழ்க்கையில எப்பவுமே தோல்வி, மன கஷ்டம், மனசுல நிம்மதியே இல்லை, இந்த மாதிரி உங்க லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, புண்ணிய காலம். இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு பூஜைகள், எவ்வளவு தான தர்மங்கள், நீங்க கோவில்ல போய் வழிபாடு பண்றது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் அப்படிங்கறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பிரதோஷ நேரம் எப்படி நம்மளுக்கு ரொம்ப பலன்கள் தருமோ, அந்த மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 6 பிரதோஷத்தோட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நள்ளிரவு 1:30 மணில இருந்து காலையில 10:30 மணிக்குள்ள நீங்க உங்க ஊர்ல எந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்க போனாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல ஒரு முக்கியமா என்னன்னா, அகஸ்திய பெருமானே ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பெருமாள் கோயில்லையும் மானிட ரூபத்துல அவர் வலம் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க லைஃப்ல நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தப்போ நீங்க பெருமாள் கோவில்ல போய் 27 முறை இல்லாட்டி 48 முறை உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நீங்க வலம் வாங்க. ஆலயத்துல நீங்க தூய்மை பண்ணி, அதாவது ஒரு சின்ன பூ கீழே கடந்தா கூட அதை எடுத்து போடுறது ஒரு பெரிய புண்ணிய சக்தி.